வீடே மணக்கிற மாதிரி முட்டை சால்னா தான் செய்ய போகிறோம். பரோட்டா மேலே தாராளமாக ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய், 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு நல்ல சுத்தமான RAS செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இவங்க கிட்ட தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட அவைலபிள் இருக்குது. ஆன்லைனில் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் அப்படி இல்லைன்னா உங்கள் இன்ஸ்டா பேஜ் பயோவில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் கரம் மசாலாஸ், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது கூடவே 1 முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் விழுது மறுபடியும் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக் சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.